ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேப்பர்லேயே ரைனோ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து திரும்பவும் மடக்கிக்கோங்க ரெண்டு பக்கத்தையும். இப்போது இதுக்கு மேலே இந்த கார்னர் பகுதியை ரெண்டு சைடும் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு மடக்கின பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இப்படி உள்ளாடி விட்டதுக்கப்புறமா இதை ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்போது இந்த மடங்கி இருந்த அந்த போர்ஷனை நிமித்தி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படிலாம் இந்த மாதிரி அந்த லைனுக்கு நேர் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. பேலன்ஸ் அந்த சென்ட்ரல் லைன்லேருந்து பேலன்ஸ் இருக்கிற பகுதியில் இப்படி பின்னாடி பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க. மடக்கிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நமக்கு ரெண்டு பக்கமும் மடக்கியாச்சு. இதுக்கப்புறமா திரும்ப அதுலேருந்து பாதியாட்டி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டு சைடும் மடக்கிக்கோங்க. இப்போது இதுக்கப்புறமா அது சும்மா விட்டாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம ஃபைனலில் இது எடுக்க வேண்டியிருக்கும். அப்படியே விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடக்கி. அதுக்கப்புறமா திரும்ப அந்த மேலே கார்னர் பகுதியிலேருந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. சுருக்கம் கரெக்டாக வர மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடக்கிக்கோங்க. இப்போ மடக்குனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு லைனை முடிகிற இடத்துல ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கீழே இருக்கிற போர்ஷனை ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த லைன்லேருந்து இந்த மாதிரி இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கி வச்சுட்டு
இந்த மாதிரி சென்டர் லைன்லேருந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நிமித்திக்கிட்டு இதை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடையில விரல் விட்டு அதை கொஞ்சமாக விரித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த லைன்லேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முனைப்பகுதியை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த முனைப்பகுதியை கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த மேலே வாய்ப்பகுதியில் அந்த ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, அந்த பகுதியை நம்ம நிமிர்த்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தலையிலேயே 2 கொம்பு மாதிரி வரும், அதையும் நிமிர்த்தி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.